நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி என்பர்களே, இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். நிறைய மேஷராசிக்காரர்கள் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு காலை பொழுதுல செய்யக்கூடிய மாணவர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். இன்னைக்கு காலை பொழுது இடக்கூடிய ஒப்பந்தங்களும் பெரிய லாபம் தரும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை எல்லாம் இன்றைக்கு காலை பொழுதுல மேற்கொள்ளார். எல்லாமே காலை பொழுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதில் தான் கவனமாக இருக்கார். இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றின்னு அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது இன்னைக்கு புதிய பிசினஸ் வாய்ப்பு வரும். நல்ல நண்பர் ஒருவரால் வாழ்க்கை உயரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் போறார். நல்ல தன லாபம் வரும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பாங்க. உங்களுக்கு நல்ல பண புழக்கம் ஏற்படும். தங்கம் வாங்குற யோகம் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உண்டு. சில தடைகள் இருக்கும். நம்ம ஒரு கணக்கு போட்டு போவோம். கடையில் செய்கூலி சேதாரம் சொல்லுவாங்க. அடாடா, இவ்வளவு செய்கூலி சேதாரம் இருந்தால் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு தோணும். ஆனால் வாங்காமல் திரும்ப மாட்டீங்க, பேரம் பேசிட்டு வாங்குவீங்க. அலுவலகத்தில் உயரதிகாரியுடைய சப்போர்ட் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அந்த வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நல்ல நாள். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை பெறுகிறது. ஆகவே நல்ல திருமண விஷயம் கூடி வரும். 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தருவார். ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பீர்கள், ஒரு நல்ல தந்தையாக இருப்பீர்கள், ஒரு நல்ல மாணவராக இருப்பீர்கள், நல்ல மனைவியாக இருப்பீர்கள். எல்லா வகையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு தேவாரம் படிக்கணும். தேவாரம் படிப்பது மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் ஞான சம்பந்தருடைய தேவாரம் படிப்பது மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய அனுக்கிரகத்தை செய்யக்கூடியவர். 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் அமையும். உடம்புல ஏற்பட்ட ஒரு வியாதி உன்னதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வியாதியில் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே வேலை இழந்து தவிக்கிறீங்க, இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷப்படுவீங்க. நிறைய நன்மைகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் குரு பகவான் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் தேடி வரும். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலும் நன்மைகள் பெருகும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் அலங்காரம் செய்ய போகிறார். அற்புதமான நாள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. செயற்கை முறை கருத்தரித்தல் பலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேர் வாங்கிட்டு நாளைக்கு திருப்பி தரையும்பாங்க. கொஞ்சம் கைமாத்தா பணம் கூட திருப்பி தரையும்பாங்க. ஆனால் நடைமுறையில் திருப்பி தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். சில நேரங்களில் பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு உங்க கருத்துக்கு மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிறது இன்னைக்கு நல்லது. ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் சிலருக்கு. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு 10 +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள்.
நிறைய பேருக்கு இன்னைக்கு தன லாபம் பெருகும், கல்யாண விஷயம் கூடி வரும். புதுசா வீடு மனை வாங்குற யோகம். எப்படா வீடு வாங்குவோம்? காணி நிலம் வேண்டும் பராசக்தினார் பாரதியார். அந்த காணி நிலம் வாங்கக்கூடிய யோகம், நல்ல சொத்து வாங்குற யோகம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் உண்டு. கன்னிராசி இளைஞர்களுக்கு காதல் மோகம் பெருகும் நாள். வியாபாரம் திருப்திகரமா இன்னைக்கு இருக்கும். கல்யாண விஷயங்கள் கைகூடும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. உதாரணமாக ஒரு வேலைக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்னா இன்டர்வியூவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த நகைகள், பொருள்கள் இவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம். ரொம்ப நாளாக நமக்கு இருக்கக்கூடிய வியாதி ஒன்றிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தன லாபம் பெருகும் நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா வேலை கிடைக்கும். உங்க பேச்சில் இனிமை இருக்கும். உங்கள் கண்கள் அழகாக பலவற்றை ஆசையாக காணும். இன்னைக்கு பல விஷயங்களை ரொம்ப அன்பை வெளிப்படுத்தும் உங்கள் கண்கள். இந்த நாள் உயர் பதவிகள் தேடி வரும். பிள்ளைகள் வளர்ப்பில் ஒரு மனக்கசப்பு இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்படி கேட்கலைங்கிற மனக்கசப்போ, நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் கூடி வரலைங்கிற ஒரு மனக்கசப்போ இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் குரு பகவான் வழிபாடு செய்வது இன்னைக்கு நன்மையை கொண்டு வந்து தரும். மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் அருமையா. தனுசுராசி என்பர்களே, கல்யாணத்துக்கு வரன் தேடுறீங்க, கூடி வருமானு பார்க்குறீங்க, நல்ல முறையில் வரன் கூடி வரும். புத்தகங்கள் எழுதுவோர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. அதே போல் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் கிடைக்கலன்னு இப்போ வரன் கூடி வரும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூடி வரும். அடுத்த மாநிலத்தில் இருந்தாலும் அடுத்த நாட்டில் இருந்தாலும் கூட இப்போ வீடு கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு பெருகும். எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்க கொஞ்சம் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். கொழுப்பு உணவாக சாப்பிட்றதுல ஒரு ஆசை இருக்கும். இன்னைக்கு ஆசை தீரம் சாப்பிட்டு ஒரு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆகவே உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போ கண் திருஷ்டி இருக்குது. மகர ராசிக்காரர்கள் சிலருக்கு கண்களில் பிரச்சனை இருக்குது. அதற்குரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. கண் திருஷ்டி இருக்கிறவங்க சுற்றி போடுறது நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடமாற்றங்கள் பலருக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வுகள் வந்து சேரும். தனப்புழக்கம் நல்லா இருக்கும். பராசி என்பர்களே, 5ஆம் இடத்துல குரு பகவான்கிறது ஒரு அதிர்ஷ்டம். 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சந்திர பகவான் அந்த குருவுடைய சாரத்தில் செல்வது பேரதிர்ஷ்டம். படித்த படிப்புக்கு பட்டம் கிடைக்கலன்னா இப்போ பட்டம் கிடைக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லையங்க அப்படிங்கிறவங்களுக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். ஆஃபீஸில் எவ்வளவோ உழைச்சிட்டேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலையே, முக்கியமான பதவி எதிர்பார்க்கிறேனே, இந்த பதவி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்களுக்கு நல்ல பதவி, நல்ல பொறுப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போவதனால் இது மிகச்சிறந்த நாளாக, நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்கள் பிள்ளைகள் வழியிலே ஆனந்தமான செய்திகள் வரும். குடும்பத்தில் சுப செய்திகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்க இன்னைக்கு காலை பொழுதுல வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக போய்க்கிடணும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் திருடு போவதற்கும், விலை உயர்ந்த நகைகள் காணாமல் போவதற்கும், திருடு போவதற்கும் வாய்ப்பு இருப்பதனால் கூடுதல் கவனமாக இருங்க. பிஸ்னஸ் மன மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் எவ்வளவு பதவிகள், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு டார்கெட் கொடுத்திருந்தாலும் அது அழகாக அச்சீவ் பண்ண போறீங்க. அந்த திடம் உங்களுக்கு உண்டு. ஆகவே இது நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?